ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா டாடா மோட்டார்ஸில் வந்து பெரிய அப்டேட்டுங்க. என்னன்னா யாரெல்லாம் டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து 1:1 ரேஷியோவில் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளும் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து அக்டோபர் 14 அன்னைக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னே இருக்கும். இன்னைக்கு அதாவது நவம்பர் 12 வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்படி ரீநேம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்னு ரீநேம் ஆகும். ஸோ யாரெல்லாம் டாடா மோட்டார்ஸ் ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னும் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் அதாவது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்னு ரீநேம் ஆகிடும். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவோட சிஇஓ வருண் பெரி ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா ரக்ஷித் ஹர்கவே அப்படிங்கிறவர் வந்து சிஇஓவா நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 அன்னைக்கு எம்டி அண்ட் சிஇஓவா டேக் ஓவர் பண்ணிப்பாரு. ஸோ இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவை சேர்ந்த நடராஜன் வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் வந்து இன்டரிம் சிஇஓவா இருப்பாரு. ஸோ அர்கவேயோட டென்யூர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வந்து அவர் சிஇஓவா இருப்பாருன்னு பிரிட்டானியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வருண் பெரி வந்து டிசம்பர் 2025 மார்ச் மந்த்லேருந்து சிஇஓவா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வருண் பெரி வந்து எக்ஸிகியூட்டிவ் வைஸ் சேர்மன் அண்ட் எம்டியா இருந்திருக்காரு. 13 இயர்ஸ் பிரிட்டானியாவில் ஒர்க் பண்ணி செவரல் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருந்திருக்காரு. ஸோ வருண் பெரி வந்து பிரிட்டானியாவில் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி பெப்சிகோ அண்ட் ஹிந்துஸ்தான் லிவர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. டிவி செக்டர்ல பெரிய அப்டேட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டோட்டல் இன்கம் படி பார்க்கும்போது ஓலாவை விட ஏத்தர் வந்து அதிக இன்கம் வந்திருக்கு. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச Q2ல அதாவது ஜூலை டு செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா ஏத்தரோட டோட்டல் இன்கம் வந்து 941 crores வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இதே Q2 குவார்டர் பார்க்கும்போது 57% இன்க்ரீஸ். ஸோ ஓலாக்கு இதே டைம்ல எவ்வளோ ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா 756 crores. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் இதே குவார்டர்ல வந்து 42% டிக்ரீஸ். ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து 2 கம்பெனியுமே லாஸ் பண்ணியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 197 crores லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் லாஸ் பண்ணியிருந்த ஏத்தர் வந்து இந்த குவார்ட்டர் 154 crores வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓலாது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 495 crores இதே குவார்ட்டரில் லாஸ் பண்ணி இந்த குவார்ட்டரில் வந்து 418 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வால்யூமும் பார்க்கும்போது 65,595 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 67% இன்க்ரீஸ் இன் இயர் ஆன் இயர் பேசிஸ். ஓலாது பார்க்கும்போது 52,666 யூனிட் செல் பண்ணியிருக்காங்க. இந்த கரண்ட் ஃபைனான்சியல் இயரில் பார்த்தீங்கன்னா ஏத்தர் வந்து நியர்லி அவங்க ஸ்டோர்ஸை டபுள் பண்ணி கிட்டத்தட்ட 700 ஸ்டோர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோர்ஸில் பார்க்கும்போது ஏத்தர் வந்து அவங்க எந்த ஸ்டோர்ஸும் ஓன் பண்ணாமல் எல்லாமே டீலர்ஸ் மூலமாக சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஓலா பார்த்தீங்கன்னா மோர் தென் 3,200 ஸ்டோர்ஸ் வந்து அவங்களே ஓன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வோடஃபோனோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ஸோ இந்த Q2ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5,524 crores வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டர் பார்க்கும்போது 7,176 crores லாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த குவார்ட்டர் கொஞ்சம் லாஸஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இந்த லாஸ் வந்து எப்படி கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பென்சஸ் அதாவது ஃபைனான்ஸ் காஸ்ட், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லா டெலிகாம் கம்பெனிஸ்க்கும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் அதாவது ஆர்புன்னு சொல்லுவாங்க. ஆஸ் ஆஃப் செப்டம்பர் அதாவது Q2 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் அதாவது ஆர்போ வந்து மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 167 இருக்கு. வோடஃபோனோட காம்படிட்டரான ஜியோது பார்த்தீங்கன்னா 211.4 rupeesல இருக்கு. அதுவே ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 208.8 rupeesல இருக்கு. வோடஃபோனோட எபிட்டா அதாவது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4,685 crores. ஸோ போன குவார்ட்டரோட பார்த்தீங்கன்னா மார்ஜினலி 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,612 crores. நெக்ஸ்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய அப்டேட்டுங்க. டேனிஷ் ட்ரக் மேக்கரான நோவோ நார்டிஸ்க் வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ட்ரக்கான செமாக்ளூட்டேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண பூனே பேஸ்டு எம்கியூ ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் அப்படின்ற கம்பெனி கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஒபிசிட்டி மார்க்கெட் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிறதால இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. எலிலி வந்து லாஸ்ட் மந்த் சிப்லாவோட டைப் பண்ணி அவங்களோட ஆன்டி ஒபிஸ் ட்ரக்கான ட்ரைசெபடைட் அப்படின்ற ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண பார்ட்னர்ஷிப் பண்ணியிருந்ததுக்கு அப்புறம் இந்த டீல் வந்து நோவோ நார்டிஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோவோ நார்டிஸ்க்கும் எம்கியூரும் செமாக்ளூட்டைடை வந்து புது பிராண்டில் கோவிஸ்ட்ரா லான்ச் பண்ண போகிறாங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.4 mg. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நோவோ நார்டிஸ்க் வந்து வீகோவி அப்படிங்கிற பிராண்ட் நேமில் வந்து வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. வீகோவி வந்து ஒன்ஸ் இன் அ வீக் இன்ஜெக்டபிள் மெடிசின். அது வந்து பார்த்தீங்கன்னா 0.25 mg, 0.5 mg, 1 mg, 1.7 mg அண்ட் மெயின்டெனன்ஸ் டோஸ் வந்து 2.4 mg. 0.25 mg, 0.5 mg அண்ட் 1 mg வந்து ஒரு டோசேஜுக்கு வந்து 4,336 rupees. இது வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா 17,345 rupees ஆகும்.
1.7 mg வந்து ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24,280 rupees அண்ட் 2.4 mg வந்து பார்த்தீங்கன்னா 26,015 rupees ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் நோவோ நார்டிஸ்க் எதுக்கு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து லோக்கல் பிளேயரோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஸோ அவங்களோட ஒபிசிட்டி ட்ரக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு இந்த மூவ் எடுத்திருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸோட Q2 ரிசல்ட்ஸ், அதாவது ஜூலை டு செப்டம்பர் குவார்டர் பார்த்தீங்கன்னா 4,250.77 crores வந்து நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24% டிக்ளைன் ஃப்ரம் இயர் ஆன் இயர் பேசிஸ். ஸோ லாஸ்ட் இயர் Q2 பார்த்தீங்கன்னா 5,613.71 crores பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரும் இந்த இயரும் கம்பேர் பண்ணும்போது 24% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 9,724.98 crores. இது வந்து பார்த்தீங்கன்னா 20.7% இன்க்ரீஸ் ஆன் இயர் பேசிஸ். லாஸ்ட் இயர் Q2 பார்த்தீங்கன்னா 8,053.88 crores வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்திருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸோட ப்ரீ ப்ரொவிஷனிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அது பார்த்தீங்கன்னா 21% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இந்த குவார்ட்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2ல பார்த்தீங்கன்னா 7,921 crores பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6,550 crores வந்திருக்கு. ப்ரீ ப்ரொவிஷனிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது PPOP அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு மேஜர் இண்டிகேட்டர் மாதிரி. அது ஒரு ஹெல்த்தி PPOP இருந்ததுன்னா அந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இயங்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட் டெட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ப்ராஃபிட் தாங்க PPOP. ஸோ அசெட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த குவார்ட்டர் வந்து 23% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது September 30, 2025 படி பார்க்கும்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,38,121 crores. லாஸ்ட் இயர் வந்து இதே Q2ல பார்த்தீங்கன்னா 2,75,043 crores வந்து இருந்திருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நியர்லி டபுள் ஆகியிருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 99% இன்க்ரீஸ். லாஸ்ட் இயர் Q2ல பார்த்தீங்கன்னா 130.3 crores பண்ணியிருந்தாங்க. இந்த இயர் Q2ல வந்து 260 crores வந்திருக்கு. ரெவன்யூ வந்து 30% இன்க்ரீஸ் ஆன் இயர் பேசிஸ். ஸோ ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதால அவங்க ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கு. Q2ல வந்து ஸ்டட்வர்ட் ஜுவல்லரியோட ரெவன்யூ வந்து 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,115 crores வந்திருக்கு. ஸோ அது வந்து 36% இன்க்ரீஸ் ஆன் இயர் பேசிஸ். கோல்டு ஜுவல்லரி செக்மெண்ட் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு ஜுவல்லரியோட ரெவன்யூ வந்து 4,583 crores. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27% இன்க்ரீஸ் ஆன் இயர் பேசிஸ். செப்டம்பர் நிலவரப்படி கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட 300 ஷோரூம்ஸ் இருக்கு. இதில் வந்து 174 ஃபோக்கோ அவுட்லெட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 96 கேண்ட்ரே ஷோரூம்ஸ் இருக்கு. இதில் அந்த கேண்ட்ரே ஷோரூம்ஸில் வந்து 54 வந்து ஃபோக்கோ மாடலில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னலி பார்க்கும்போது 38 கல்யாண் ஷோரூம்ஸ் இருக்கு. இந்த 38ல வந்து 4 வந்து ஃபோக்கோ மாடல் ஆப்ரேட் பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஷோரூம் வந்து யூஎஸ்ஏலயும் வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபோக்கோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி ஓன்ட் அண்ட் கம்பெனி ஆப்ரேட்டட். ஸோ இதுபடி பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கேல் பண்ண முடியும். கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டும் கம்மியாகிறதால கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கோ மாடலில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் ஃபர்தராக வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.